Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை அடுத்த வேளச்சேரி பிரதான சாலை குண்டும் குழியுமாக உள்ள நிலையில் தொடர் மழையால் தண்ணீர் தேங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பாவேந்தர் இணைகிறார். பாவேந்தர், விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். சென்னை அடுத்து இருக்கக்கூடிய கிழக்கு தாம்பரத்தில் இருந்து வேளச்சேரி இடையே ஒரு பிரதான சாலை இருக்கிறது. வேளச்சேரிக்கும் கிழக்கு தாம்பரத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த பிரதான சாலை என்பது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு சாலையாக இருக்கிறது. இது முக்கிய பிரதான சாலையாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இதன் வழியாக கல்லூரி செல்லும், பள்ளி செல்லக்கூடிய, தங்களது பணிக்கு செல்லக்கூடிய அலுவலர்கள் என ஏராளமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். இருப்பினும் இந்த பருவமழை காலங்கள்ல அந்த பகுதிகளில் சாலை என்பது குண்டும் குழியுமாக ஏற்பட்டு இருக்கு. இதனால வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி இருக்காங்க. குண்டும் குழியை சரி செய்வதற்காக அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மண்ணு எடுத்துட்டு வந்து அந்த குண்டும் குழியை சரி செய்வதற்காக போட்டிருக்காங்க. அந்த மண்ணு என்ன ஆகுதுன்னா மழையில கரைஞ்சு போகக்கூடிய காட்சி என்பது பார்க்கப்படுகிறது. அதாவது உடனடி தீர்வுக்காகவே அரசு அதிகாரிகளும் சரி, மாநகராட்சி அதிகாரிகளும் சரி செயல்படுவதாக மக்கள் வந்து குறை சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் பருவமழைக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அனைத்தும் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு மாநகராட்சியும் தமிழக அரசும் தெரிவித்து இருக்கக்கூடிய நிலையில தற்போது சாலைகள் வந்து குண்டும் குழியுமா இருப்பதனால பல்வேறு விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மக்கள் அஞ்சுகின்றனர். குறிப்பாக அந்த பகுதிகளில் நாள் ஒன்றுக்கு 2க்கும் மிகாமல் விபத்துக்கள் ஏற்படுவதாலும் இந்த சாலை நெரிசல் என்பது இந்த குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய சாலையினால சாலை நெரிசல் என்பது கிட்டத்தட்ட 10 நிமிடங்களுக்கு செல்ல வேண்டிய இடத்திற்கு அரை மணி நேரத்திற்கு மேல செல்லக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருப்பதாக வாகன ஓட்டிகள் தெரிவிச்சிருக்காங்க. எனவே அப்பகுதியில் இருக்கக்கூடிய குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய சாலைகளை உடனடியாக சரி செய்து அப்பகுதி மக்களுக்கு இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்வது மட்டுமல்லாமல் உயிர் காக்கக்கூடிய சாலையாகவும் மாற்ற வேண்டும் என்பதை கோரிக்கையாக வச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர். மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். சாலையை சீரமைக்கும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.